அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னன்னா, பெரியவங்க கிடையாது, யங்ஸ்டர்ஸ், அந்த ஆஃப்டர் இந்த 2K கிட்ஸ் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, இவங்க வந்து என்கிட்ட கேட்கறாங்க. ஆணோ பெண்ணோன்னு வச்சுங்களேன். என்ன சொல்றாங்கன்னா, சார் காதல் திருமணம் பண்றது அவ்வளவு பெரிய தவறா, வீட்டுல எதிர்க்கிறாங்க, எங்க சொசைட்டி எதிர்க்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இதனால நாங்க உளவியலா பாதிக்கப்பட்டோம். ஏன்னா என்னால் நானும் பாதிக்கப்பட்டேன், என் பார்ட்னர் காதலிச்சவரும் பாதிக்கப்படுறாங்க. வந்து இதுலயும் சில பேர் சொல்றாங்க, நான் சூசைட் வரைக்கும்லாம் போயிட்டோம், அந்த அளவுக்கு நாங்க போனாலும் கூட எங்களை சேர்த்து வைக்க பயப்படுறாங்க, என்ன காரணம் அப்படி. அப்ப வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் செய்யறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த, அதாவது 2000க்கு முன்னாடி இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காதல்ங்கிறது ரொம்ப லாங்லாம் பெருசா இருக்காது. அதிகபட்சம் அந்த ஊருக்குள்ளார, அந்த தெருவுக்குள்ளார, அந்த கிராமத்துல, இல்ல ஒரே மாவட்டத்துக்குள்ள இந்த பஸ்ல போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் காதல்ங்கிறது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப வந்து விசாரிக்க முடியும். ஒரு ஆணை பத்தி பெண்ணோ, பெண்ணை பத்தி ஆணோ, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் மேக்சிமம் தெரிஞ்சிடும். செட்டான நாவல்னால அவங்க ஈஸியா பிரிஞ்சிடறாங்க. ஆனா இந்த 2000க்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, டெக்னாலஜி வந்ததுனால ஃபுல்லாவே ஃபேக் ஐடிங்க தான். அது போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபேக்கு. இந்த பையன் எவ்வளோ பொய் பேச முடியுதோ பேசுறது, அந்த பொண்ணு எவ்வளோ பொய் பேச முடியுதோ பேசுறது. இதுல வந்து அந்த உண்மையான காதல்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சார் இது எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா, இதை நான் சொல்லல, கோர்ட்டே சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு அதிகமா டைவர்ஸுக்கு போய் கோர்ட்ல நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணவங்க தான். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல குறைஞ்சபட்சம் விசாரிக்க முடியுது பேக்ரவுண்டு. செட் ஆகலனாக்க நமக்கு செட் ஆகாத ஃபேமிலினா ஈஸியா பிரிஞ்சிடலாம். ஆனா இந்த லவ் மேரேஜ்ல இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதனால லவ் மேரேஜ் பண்றது தப்பு இல்ல, சரியான நபரை தேர்ந்தெடுத்து பண்ணாத பட்சத்துல வாழ்க்கையே அழிகிறதுக்கும் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க.